நம்ம தமிழ்நாட்டுல ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் இருக்குல்ல, லோக்சபா மக்களவை தேர்தல்னு சொல்லுவோம். இந்த எலெக்ஷன் நம்ம தமிழ்நாட்டுல நடத்த போறாங்க. இதுக்காக அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் இப்படின்னு 4 கட்சிகள் பயங்கரமா போட்டி போட்டு வராங்க. மோடி இருக்காருல்ல, இன்னைக்கு மதியம் ஒரு 2 மணி இருக்கும். கர்நாடகாவில இருந்து ஃப்ளைட் பிடிச்சி நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து சேர்றாரு. எதுக்காகனா, இந்த ரோட் ஷோன்னு சொல்லுவாங்கல்ல, ரோட் ஷோனா ஒரு வாகனத்துல ஒரு கார்ல பிரச்சாரம் பண்ணிட்டு போறது. மோடியும் அண்ணாமலையும் பிரச்சாரம் பண்ணிட்டு போறாங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பிரச்சாரத்தை, கோயம்புத்தூர்ல சாய்பாபா கோயில் இருக்குல்ல, சாய்பாபா கோயில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு இந்த ரோட் ஷோ வாகனம், அதாவது அந்த கார்ல இருந்தே பிரச்சாரம் பண்ணிட்டு போறாங்க மோடியும் அண்ணாமலையும். ஓகேங்களா? ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும், அதாவது எடப்பாடி பழனிசாமியும், பிஜேபி மோடியும் கூட்டணி வச்சிருந்தாங்க. அதனால ஈஸியா திமுகவை கோயம்புத்தூர்ல வச்சு செஞ்சாங்க. ஈஸியா திமுகவை தோக்கடிச்சிட்டாங்க. ஆனா இந்த டைம் அதிமுகவோட பழனிசாமி மோடி கூட கூட்டணி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால பிஜேபி தனியா நின்று போட்டி போட போகுது, அதிமுக தனியா நின்று போட்டி போட போகுது. ஆனா திமுக சைட்ல நிறைய கட்சிகள் கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த டைம் கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இந்த டைம் பிஜேபி சைட்ல இருந்து யார் நிக்க போறாங்கன்னா அண்ணாமலை. நம்ம தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை தான் கோயம்புத்தூர்ல எலெக்ஷன்ல நிக்க போறார். அதனால ஈஸியா இந்த திமுக அண்ணாமலையை தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு திமுக சைட்ல இருந்து சொல்லிட்டு வராங்க. ஓகேங்களா? இப்போ ரோட் ஷோ நடத்துறாங்க கோயம்புத்தூர்ல மோடி. அப்போ 1998 உங்க எல்லாருக்குமே எல்லாம் ஞாபகம் இருக்கும், இந்த குண்டு வெடிப்புல இறந்தாங்க பாத்தீங்களா, அவங்களோட போட்டோவை வச்சிருந்தாங்க. அப்போ அந்த ரோட் ஷோ வாகனத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு வந்த மோடி டக்குன்னு கால்ல இருந்து செருப்பை கழட்டி விட்டுட்டு அந்த போட்டோவுக்கு மாலை போட்டு சாமி கும்பிடுறாரு. இதெல்லாம் பார்த்த பக்கத்துல இருக்கிற பிஜேபி தலைவர்கள் இருந்து அங்க இருக்கிற மக்கள் வரைக்கும், அவ்வளோ பெரிய பிரதமர், எவ்வளவு ஒரு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, அதையும் மீறி சிம்பிளா காலில் இருந்த செருப்பை கழட்டி விட்டுட்டு அவங்களுக்கு போய் அஞ்சலி செலுத்துறாரு. மக்கள்லாம் வியப்புலாம் ஆழ்ந்து போறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் லோக்சபா எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறாங்க.